எங்க பார்த்தாலும் ஒரு பேச்சு, எப்பொழுது பார்த்தாலும் திரு ஸ்டாலினோ திரு உதயநிதி ஸ்டாலின் சொல்றது, நாங்க 1000 ரூபாய் கொடுத்தோம் 1000 ரூபாய் கொடுத்தோம் சொல்ற. நான் வீட்டுல இருந்து எடுத்து கொடுத்தேன். அப்ப எதிர்கட்சி தலைவராக இருந்தாரு ஸ்டாலின். அப்ப மோடி எதிர்த்து, திரு மோடி அவர்களை எதிர்த்து கருப்பு பலூன் விட்டார். என்ன பலூன்? கருப்பு கொடி கட்டினார். யாருக்கு? பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாட்டுக்கு வந்த பொழுது கருப்பு பலூன் விட்ட தலைவர் தான் திமுக தலைவர் ஸ்டாலின். கருப்பு கொடி காட்டியவர் தான் ஸ்டாலின். இப்போ திமுக ஆட்சிக்கு வந்தது, பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்தார். அப்பொழுது வெள்ளை குடை பிடித்தார். வெள்ளை குடை பிடித்தார். ஸ்டாலின் அவர்களே, ஆட்சியில் இருக்கும் போது ஒரு நிலை, ஆட்சியில் இல்லாத போது ஒரு நிலை, ரெட்டை வேடம் போடுகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி, திமுக தலைவர். அண்மையில் நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் திரு ஸ்டாலின் கலந்து கொண்டார். இதற்கு முன்பு 3 ஆண்டுகள் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்தார். அதுக்கு என்ன காரணம்னு கேட்கின்ற பொழுது, மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டிற்கு கொடுக்க வேண்டிய நிதியை முழுமையாக வழங்கவில்லை, தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய திட்டங்கள் முழுமையாக கிடைக்கவில்லை, அதனால் பாரத பிரதமர் அவர்கள் கூட்டிய நிதி ஆயோக் கூட்டத்தை கலந்து கொள்ள வேண்டும் என்று 3 ஆண்டு காலம் கூட்டத்தை புறக்கணித்த இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுது ஓடோடி போய் நான்கு பாரத பிரதமர் அவர்கள் கூட்டிய நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதனுடைய காரணம் என்ன? இப்பொழுது பேட்டி கொடுக்கின்றார். தமிழ்நாட்டு மீது அக்கறை கொண்டு, தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை கொண்டு, தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதிகள் பெறுவதற்கும் திட்டங்களை பெறுவதற்கும் மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்துரைப்பதற்காக நிதி ஆயோக் கூட்டத்திலே கலந்து கொள்ள என்று இப்பொழுது தெரிவிக்கின்றார். அதைத்தான் மக்கள் கேட்கின்றார்கள். நாங்களும் எதிர்க்கட்சி என்ற முறையிலே கேட்கின்றோம். கடந்த 3 ஆண்டு காலமாக ஏன் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை? நீங்கள் 3 ஆண்டு காலம் நிதி ஆயோக் கூட்டத்தில் புறக்கணித்த காரணத்தினாலே தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்கல, தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய திட்டங்கள் முழுமையாக கிடைக்கல. இதையெல்லாம் இழந்துவிட்ட காரணம் இந்த பொம்மை முதலமைச்சர் தான், திறமையற்ற முதலமைச்சர். சிந்திச்சு பாருங்க. 3 வருஷமா தொடர்ந்து போய் நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் கலந்து கொண்டு இன்றைய சொன்ன கருத்தை அன்றைக்கு அந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தால் நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்கள் வந்திருக்கும், நமக்கு தேவையான நிதிகள் முழுமையாக பெற்றிருக்கும், தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றிருக்கும். அதையெல்லாம் கவலைப்படல, நாட்டு மக்களை பற்றி கவலைப்படல. இன்றைக்கு வீட்டு மக்களுக்கு பிரச்சனை வந்துடுது. டாஸ்மாக் ஊழல் விசாரணை மேற்கொண்டு விட்டார்கள். குடும்ப உறுப்பினருக்கு பாதிப்பு வந்து விடுவோம் என்று கருதி ஓடோடி போய் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டீர்கள். நிதியை பெறுவதற்காக அல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவை நிதியை பெறுவதற்காக, தன்னுடைய குடும்ப உறுப்பினர் நிதியை காப்பாற்றுவதற்காக திரு ஸ்டாலின் போயிருக்கிறார். எங்க பார்த்தாலும் ஒரு பேச்சு, எப்பொழுது பார்த்தாலும் திரு ஸ்டாலினோ திரு உதயநிதி ஸ்டாலின் சொல்றது, நாங்க 1000 ரூபாய் கொடுத்தோம் 1000 ரூபாய் கொடுத்தோம் சொல்ற. நான் வீட்டுல இருந்து எடுத்து கொடுத்தேன். என்னமோ சம்பாதிச்சு கொடுத்த மாதிரி. அப்புறம் நாங்க கட்டணமில்லா பேருந்து நீக்கன்னு சொன்னீங்க. அந்த பேருந்துல ஏறி இறங்கினா தான் உயிர் உத்தரவாதத்துக்கு. ஓட்ட ஒரிசல் பேருந்து, அந்த பேருந்துல பயணம் செல்கின்ற போது அப்படி ஒழுகுது, கொடையை பிடிச்சிட்டு போறாங்க. நகர பேருந்துல நம்முடைய மகளிர்கள் கட்டணமில்லா பேருந்துல பயணம் செய்கின்ற பொழுது கொடையை கொண்டு போகணும் மழை காலத்துல, அப்பதான் நிலையாக கீழே இறங்க முடியும். இப்படிப்பட்ட பேருந்து இயக்குவதற்காக ஒரு ஆட்சி தேவை. அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 15,000 புதிய பேருந்துகளை கொடுத்தோம். 15,000 புதிய பேருந்துகள். நீ எவ்வளவு ஏன் பேருந்து வாங்கியிருக்கிற? வெறும் 3,500 பேருந்து தான் கொடுத்திருக்கிற. காலாவதியான பேருந்து, இயக்க முடியாத பேருந்து, டயர் ஒரு பக்கம் கழட்டிட்டு போகுது, சீட்டு பக்கம் ஒரு கழட்டிட்டு போகுது. இப்படி மோசமான பேருந்துகளை இயக்கி மக்களை ஏமாற்றி இன்றைக்கு இந்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்தணும் சொல்லுது வெட்கக்கேடானது. அதுவும் முன்னாடியும் பின்னாடியும்
பேருந்துக்கு லிப்ஸ்டிக் அடிச்சிருக்காங்க. அதுல என்ன பிங்க் கலர் பேருந்து, பிங்க் கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அந்த பேருந்துல நம்முடைய மகளிர் ஏறினா கட்டணம் இல்லாம பயணம் செய்ய முடியும். மற்ற நகர பேருந்துல ஏறினா பணம் செலுத்த வேண்டும். இப்படிப்பட்ட தந்திரமிக்க ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். ஏன்னா விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்கிற ஒரே கட்சி திமுக கட்சி தான், வேற எந்த கட்சியும் கிடையாது. இன்னைக்கு திரு கருணாநிதி நாட்டுடைய முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது ஊழலுக்காக கிடைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான். அது அப்படியே தொடருது. கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் அது அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி திமுக ஆட்சியில பார்க்கப்படுகிறது. பாருங்க டாஸ்மாக் ஊழல் பாருங்க. தம்பி சொல்றாரு 1000 கோடி, 3000 கோடிக்கிறாங்க, 40,000 கோடிக்கிறாங்க. கோடி எல்லாம் சாதாரணமாகி போச்சு. இன்னைக்கு இருந்தாலும் கோடி போடுவாங்க. இப்ப ஸ்டாலின் ஆட்சியில கோடி கோடியா கொள்ளையடிச்சு வச்சிருக்க. இன்னைக்கு அமலாக்கத்துறை சொன்னது நாம சொல்லல, அமலாக்கத்துறை கண்டுபிடித்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஒரு சுமார் 1000 கோடி இன்னைக்கு ஊழல் நடைபெற்றதற்காக, முறையே நடைபெற்றதற்காக பத்திரிகையிலும் ஊடகத்திலும் செய்தி வந்திருக்குது. நீங்க உயர் நீதிமன்றத்தில் விசாரிக்கலாம். நாங்க நீங்க உச்ச நீதிமன்றத்தில் இன்னைக்கு தடையான பெற்றிருக்கிறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த தடையானை நீக்கப்பட்டு விட்டால் பல பேர் எங்க இருக்கணுமோ அங்க இருப்பீங்க. 2026 தேர்தலில் வருவாங்களா வரமாட்டாங்களோ தெரியாது. 2026 தேர்தலில் பாதுகாப்பா இருப்பாங்க. பேசுறாரு. என்னடி போனே பாத்துட்டு இருக்க? Galaxy Health Insuranceோட ப்ராடக்ட் Galaxy Promise பத்தி படிச்சிட்டு இருக்கேன். அதிமுக எப்படி பாரதிய ஜனதா கூட்டணியோட இருக்கலாம்? எப்படி போய் சேரலாம்? யாரு முதலமைச்சர் கேட்கிறார் சட்டமன்றத்தில். எம்எல்ஏ இருந்தார், அமர்ந்திருந்தார். திடீர்னு எதிர்த்தார். நான் எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்கிறேன், முன் வரிசையில் அமர்ந்திருக்கிறேன். அவர் எனக்கு எதிர்த்து மாதிரி அமர்ந்திருக்காரு. உடனே என்னை கேட்கிறார், எப்படிங்க பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கலாம்? நீ 2030 வரைக்கும் கூட்டணி வைக்க மாட்டேன்றீங்க, எப்படி போய் வைக்கிறீங்கன்னு கேட்கிறேன். நாங்க இது எங்க கட்சிங்கய்யா, நாங்க யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம். உனக்கே எரிச்சல் வருது, உனக்கே கோபம் வருது, ஏன் உனக்கு பயம் வருது? நம்ம கட்சிங்க அப்படி பதட்டப்படுற. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சு விட்டால் கடந்த 4 ஆண்டு காலத்திலே இவள் செய்த ஊழல்கள் அம்பலப்படுத்திவிடும் பயம். அதனாலதானே நீங்க சட்டமன்றத்தில் கேட்கிறீங்க. இன்னொன்னு சொல்றாரு, திமுக கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணியா? பலம் வாய்ந்த கூட்டணி திமுக கூட்டணியா? ஸ்டாலினர்களே பொறுத்து பாருங்கள், அண்ணா திமுக தான் பலம் வாய்ந்த கூட்டணியாக அமையும் 2026 சட்டமன்றத்தில். ஒரு கூட்டணி அமைச்சதுக்கே உன்னால பொறுக்க முடியல. இன்னும் பல கட்சிகள் எங்களோடு வந்து இணைகிட்ட பொழுது நடுவடிக்கு போயிருவீங்க. ஏன்னா 4 ஆண்டு காலத்தில் எதுவுமே செய்யலையே. செஞ்சாதான் மக்களை பார்க்க முடியும். அண்ணா திமுக அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, நிறைய திட்டங்களை செயல்படுத்திய காரணத்தால துணிச்சலோடு நெஞ்ச நிமிந்து எங்களுடைய நிர்வாகிகள் மக்களை சந்திப்பார்கள். நீ எந்த முகத்தை வச்சுக்கிட்டு போய் மக்களை சந்திக்க போறீங்க? எல்லா துறையிலுமே ஊழல், ஊழல் இல்லாத துறையே கிடையாது. அப்படித்தான் ஏதாவது நாட்டு மக்களுக்கு நன்மை செஞ்சிருக்கீங்களா? அதுவும் இல்ல. நீங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சின்ன சேலத்தில் நான் பேசிட்டு இருக்கேன்னு சொன்னா, நான் நாட்டு மக்களிடத்தில் இந்த மாவட்டத்திற்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தேன் என்று ஆணித்தரமா சொல்றேன். நிறைவேற்றுகிறோம். மக்கள் என்னை நம்புவார்கள். மீண்டும் ஆட்சிக்கு வந்தா அண்ணா திமுக ஆட்சியில இன்னும் பல திட்டங்கள் இந்த மாவட்டத்துக்கு கிடைக்கும். ஆனா திமுக ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டு காலத்துல இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு எந்த ஒரு பெரிய புதிய திட்டத்தையும் வந்ததா?
அதோடு எங்கு பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை, கள்ளச்சாராய விற்பனை. இந்த கள்ளச்சாராயத்தால இந்த கள்ளக்குறிச்சி நகரத்தில் மைய பகுதியில் காவல் நிலையத்திற்கு 400 அடி தூரத்தில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்யறாங்க. அந்த காம்பவுண்ட் சுவர் செஷன்ஸ் கோர்ட் நினைக்கிறேன், கோர்ட்டுடைய காம்பவுண்டுக்கு அருகிலேயே சாராயம் விற்கிறாங்க. அந்த கள்ளச்சாராயத்தை பருகி 68 அப்பாவி மக்கள் உயிரிழந்திருக்கிறார். அதில் பெரும்பாலானோர் ஆயிரோட மக்கள், ஏழை மக்கள், இரவென்று பகலென்று மாறாமல் பாடுபட்டு உழைக்கக்கூடிய உழைப்பாளிகள். அவர்கள் அந்த கள்ளச்சாராயத்தை குடித்து மரணம் அடைந்திருக்கின்றார்கள். அந்த மரணம் அடைந்தவர்களுக்கு கூட ஆறுதல் சொல்ல வக்கில்லாத முதலமைச்சர் இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இன்றைக்கு கள்ளச்சாராயத்தால் மரணமடைந்த குடும்பங்கள் வேதனைகளை துடித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது முதலமைச்சர் ஓடோடி வந்து அவளுக்கு ஆதரவு சொல்லியிருந்தா பரவாயில்ல. வரவே இல்லை, வரவே இல்லைங்க. ஆனால் நாங்கள் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் உடனடியாக குரல் கொடுக்கின்ற இயக்கம் அதிமுக. என்னிடத்தில் உடைய சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட செயலாளர், கழக நிர்வாகிகள் என்னிடத்தில் தெரிவித்தார்கள், இப்படி துயரமான சம்பவம் நடைபெற்று விட்டது. கேட்டவுடன் சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கின்றது. அங்கே அதை விட்டுவிட்டு ஓடோடி வந்து அந்த மரணத்தால் துடித்துக் கொண்டிருக்கின்ற குடும்ப மக்களுக்கு ஆறுதல் சொன்ன இயக்கம் அதிமுக இயக்கம். சிந்திச்சு பாருங்க, 68 குடும்பங்கள் நடுத்தெருவுக்கு வந்து விட்டது. அதிலே ஒரு குடும்பத்திலே இருக்கின்ற குழந்தைகள் கல்வி தொடர்வதற்காக அதிமுகவே அந்த குழந்தைகளை தத்தெடுத்து கல்வி செல்வை முழுவதும் ஏற்றுக்கொண்ட இயக்கம் அதிமுக இயக்கம். அதோட போதைப் பொருள் எங்க பார்த்தாலும் கஞ்சா விக்குது. கஞ்சா விக்காத இடமே இல்லை. எது கிடைக்குதோ இல்லையோ கஞ்சா இந்த ஆட்சியில தாராளமா கிடைக்கும். இன்றைக்கு தமிழகம் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சியளித்துக் கொண்டு தமிழகத்திலே போதைப் பொருள் விற்பனை அதிகமாக இருக்கிறது. கட்டுப்படுத்துங்கள், இரும்பு கரம் கொண்டு அடக்குங்கள். மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய காட்சி தமிழகத்திலே பார்க்கப்படுகிறது. இந்த போதைப் பொருளால் சட்ட ஒழுங்கு சீர்குலைகிறது. இந்த போதைப் பொருளால் திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை இப்படி அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் போதைப் பொருளை கட்டுப்படுத்த வேண்டும். அறவாக போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும். பல முறை சொன்னேன், கேட்கவில்லை. இன்றைக்கு முதலமைச்சர் ஊடகத்தின் வாயிலாக தெரிவிக்கின்றார், போதையின் பாதையிலே செல்லாதீர்கள் என்று. போதையின் பாதையிலே செல்லாதீர்கள். போதையின் பாதையிலே செல்லாது என்று சொல்லிவிட்டு அவையெல்லாம் போதைக்கு தள்ளாடி இருக்கிற காட்சியை பார்த்தோம். அவர் தலைவர் சொல்றாரு, அவருடைய நிர்வாகிகள் என்ன செய்யறாங்கன்னு எல்லாம் டிவியில பார்த்தோம். ஆக இதை நான் சொன்ன உடனேயே உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இதை தடுத்து நிறுத்திருக்கலாம். அதையெல்லாம் செய்ய தவறிய காரணத்தினால் இன்றைக்கு இளைஞர்கள் பால்படுகின்றார்கள், மாணவர்கள் பால்படுகின்றார்கள், பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஸ்டாலின் அவர்களே திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர், ஒண்ணுமே செய்ய தெரியாதுங்க. நம்ம திருவிழாவில் நம்ம போவோம். திருவிழாவுக்கு போனா நம்முடைய வீட்டில் இருக்கிற குழந்தைங்க அப்பப்ப எங்களுக்கு பொம்மை வாங்கி கொடுப்பாங்க. நாமளும் பொம்மை வாங்கிட்டு போய் குழந்தை கொடுப்போம். அப்பப்ப இந்த பொம்மை கை தட்டணும், அப்ப சாவி கொடுப்போம், டக்கு டக்கு டக்குன்னு கை தட்டும். அது மாதிரி இந்த முதலமைச்சர் எதுவுமே தெரியாம பொம்மை மாதிரி இருக்கின்ற ஒரு முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இன்றைக்கு நீட்டை பத்தி சொல்றாரு தம்பி.
இந்த நீட்டை கொண்டு வந்தது யார்? நான் பல முறை பேசிட்டுங்க. பொய்ய திருப்பி திருப்பி சொல்லி உண்மையாக பார்க்கிறார் ஸ்டாலின். உண்மையிலேயே மனசாட்சியுள்ள மனிதராக திரு ஸ்டாலின் இருந்தா நான் சொல்றதுக்கு தெளிவான பதில் மக்களுக்கு கொடுக்க வேண்டும். இந்த நீட் எப்பொழுது வந்தது? மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி. அப்பொழுது காங்கிரஸ் அமைச்சரவையிலே திமுக அங்கம் வைக்கின்றது. 2010 டிசம்பர் 21 நோட்டிபிகேஷன் நீட் வெளியிடுறாங்க, அரசிதழ்ல வெளியிடுறாங்க. அப்ப யாரு அமைச்சர்னா நாமக்கல்ல இருக்கின்ற திமுக எம்பி காந்தி செல்வன் சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருக்கிறார். அப்போதுதான் நீட் தேர்வை காங்கிரசும் திமுகவும் வெளியிடப்படுகிறது. கொண்டு வந்தது அவர்கள். அதை தடுத்து நிறுத்துவதற்கு முயற்சி செஞ்சது அண்ணா திமுக அரசாங்கம். இன்று வரைக்கும் நீட் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் அங்கே ஒரு தீர்ப்பை கொடுத்து விட்டது. அதற்கு காரணம் யாரு? காங்கிரஸ் கட்சியில் இருக்கின்ற முக்கிய தலைவருடைய மனைவி ஒரு சீனியர் வக்கீல். அவர் போய் நீட்டுக்கு ஆதரவாக வாதாடி இன்றைக்கு தமிழகத்திலே நீட்டை ரத்து செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கியவர்கள் அவர்கள். ஆனால் வெயிலை பொய்யை மூட்டை மூட்டையாக அவிழ்த்து விட்டு நாம் மீது குற்றம் சுமத்திக் கொண்டிருக்கின்றார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும். கொண்டு வந்தது திமுக, காங்கிரஸ். தடுத்து நிறுத்துவதற்கு முயற்சி செஞ்சது அண்ணா திமுக. அதோட அரசு பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள் 41% படிக்கிறாங்க. 3,80,000 பேர் நம்முடைய மாணவ மாணவி படிக்கிறாங்க. அரசு பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள் விவசாயி தொழிலாளியுடைய மகன், விவசாயியுடைய மகன், கூலி தொழிலாளியுடைய மகன், இப்படி நடுத்தரம் சாதாரண மக்கள் அவருடைய குழந்தைகள் தான் அரசு பள்ளியிலே பெரும்பாலானோர் படிக்கிறார்கள். அப்படிப்பட்ட மாணவர்கள் எதிர்காலம் சிறப்பாக இருக்க என்பதற்காக நான் முதலமைச்சராக இருந்த பொழுது 2017-18 வெறும் 9 பேர், 3,80,000 பேர் அரசு பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள் 9 பேர் தான் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றாங்க. எண்ணினேன். நாமும் கிராமத்திலிருந்து வந்தவன். மாணவ மாணவி மருத்துவராக வேண்டும், அவருடைய கனவை நனவாக்க வேண்டும் என்று எண்ணினேன். எதிர்கட்சி குரல் கொடுக்கல, மக்கள் கோரிக்கை வைக்கல. என் மனதிலே பட்டது, ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும், அவர்களும் மருத்துவராக வேண்டும். அந்த எண்ணத்தின் அடிப்படையிலே 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டமைக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டு இன்றைக்கு 3,460 பேர் மருத்துவராக, பல் மருத்துவராக இன்றைக்கு மருத்துவ கல்வியை பயின்று வருகிறார். அது மட்டுமல்ல, இந்த மருத்துவ கல்வியில இடம் கிடைத்தால் கூட அந்த மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த வேண்டும். அந்த அளவுக்கு வசதி வாய்ப்பு கிடையாது அந்த மாணவ மாணவிக்கு. அதனால் என் மனதிலே தென்பட்டது, அந்த 7.5% உள் இடஒதுக்கீட்டின் மூலமாக தேர்வு செய்யப்பட்ட மாணவ மாணவிக்கு அந்த கல்வி கட்டணத்தை முழுவதும் அரசாங்கமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறிவிப்பை கொடுத்து நடைமுறைப்படுத்தி அரசாங்கம், அதிமுக அரசாங்கம் இப்படி ஏதாவது ஒரு திட்டத்தையாவது நாட்டு மக்களுக்கு இன்னைக்கு கொண்டு வந்தையா? சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் அண்மையில் டெல்லி போனார். திரு மோடி அவர்கள் நம்ம அதிமுக ஆட்சி இருந்தது. அப்ப எதிர்கட்சி தலைவராக இருந்தாரு ஸ்டாலின். அப்ப மோடியை எதிர்த்து, திரு மோடி அவர்களை எதிர்த்து கருப்பு பலூன் விட்டார். என்ன பலூன்? கருப்பு கொடி கட்டினார். யாருக்கு? பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாட்டுக்கு வந்த பொழுது கருப்பு பலூன் விட்ட தலைவர் தான் திமுக தலைவர் ஸ்டாலின். கருப்பு கொடி காட்டியவர் தான் ஸ்டாலின் அவர். இப்போ திமுக ஆட்சிக்கு வந்தது, பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்தார். அப்பொழுது வெள்ளை குடை பிடித்தார். பிரதமருக்கு வெள்ளை குடை பிடித்தார். ஸ்டாலின் அவர்களே, ஆட்சியில் இருக்கும் போது ஒரு நிலை, ஆட்சியில் இல்லாத போது ஒரு நிலை. ரெட்டை வேடம் போடுகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி, திமுக தலைவர். அண்மையில்
நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் திரு ஸ்டாலின் கலந்து கொண்டார். இதற்கு முன்பு 3 ஆண்டுகள் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிச்சார். அதுக்கு என்ன காரணம்னு கேட்கின்ற பொழுது மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டிற்கு கொடுக்க வேண்டிய நிதியை முழுமையாக வழங்கவில்லை, தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய திட்டங்கள் முழுமையாக கிடைக்கவில்லை. அதனால் பாரத பிரதமர் அவர்கள் கூட்டிய நிதி ஆயோக் கூட்டத்தை கலந்து கொள்ள வேண்டும் 3 ஆண்டு காலம் கூட்டத்தை புறக்கணித்த இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுது ஓடோடி போய் நான்கு பாரத பிரதமர் அவர்கள் கூட்டிய நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதனுடைய காரணம் என்ன? இப்பொழுது பேட்டி கொடுக்கின்றார். தமிழ்நாட்டு மீது அக்கறை கொண்டு, தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை கொண்டு, தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதிகள் பெறுவதற்கும் திட்டங்களை பெறுவதற்கும் மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்துரைப்பதற்காக நிதி ஆயோக் கூட்டத்திலே கலந்து கொள்ள என்று இப்பொழுது தெரிவிக்கின்றார். அதைத்தான் மக்கள் கேட்கின்றார்கள். நாங்களும் எதிர்க்கட்சி என்ற முறையிலே கேட்கின்றோம். கடந்த 3 ஆண்டு காலமாக ஏன் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை? நீங்கள் 3 ஆண்டு காலம் நிதி ஆயோக் கூட்டத்தில் புறக்கணித்த காரணத்தினாலே தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்கல, தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய திட்டங்கள் முழுமையாக கிடைக்கல. இதையெல்லாம் இழந்துவிட்ட காரணம் இந்த பொம்மை முதலமைச்சர் திறமையற்ற முதலமைச்சர். சிந்திச்சு பாருங்க. 3 வருஷமா தொடர்ந்து போய் நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் கலந்து கொண்டு இன்றைய சொன்ன கருத்தை அன்றைக்கு அந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தால் நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்கள் வந்திருக்கும், நமக்கு தேவையான நிதிகள் முழுமையாக பெற்றிருக்கும், தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றிருக்கும். அதையெல்லாம் கவலைப்படல, நாட்டு மக்களை பற்றி கவலைப்படல. இன்னைக்கு வீட்டு மக்களுக்கு பிரச்சனை வந்துடுது. டாஸ்மாக் ஊழல் விசாரணை மேற்கொண்டு விட்டார்கள். குடும்ப உறுப்பினருக்கு பாதிப்பு வந்து விடுவோம் என்று கருதி ஓடோடி போய் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டீர்கள். நிதியை பெறுவதற்காக அல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவை நிதியை பெறுவதற்காக, தன்னுடைய குடும்ப உறுப்பினர் நிதியை காப்பாற்றுவதற்காக திரு ஸ்டாலின் போயிருக்கிறார். ஏன் இப்ப போய் பாரத பிரதமரை தனியா சந்திச்சு பேசுறீங்களா? கடந்த 3 ஆண்டு காலமாக ஏன் மக்களுடைய பிரச்சனையை போய் பாரத பிரதமரை நேரடியாக சந்தித்து பேசி தெரிவிக்கப்பட்டிருந்தால் பிரச்சனை தீர்த்துக்கலாமல்ல? இன்றைக்கு 100 நாள் வேலை திட்டம் மத்திய அரசில் இருந்து பணம் கிடைக்கவில்லை என்று அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த தொழிலாளிகளுக்கு நிறுத்தி வச்சிருந்தீங்க. நான் டெல்லி சென்றேன். டெல்லி செல்கிற பொழுது ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசினார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை சந்திக்கிறார். அப்படி சந்திக்கின்ற பொழுது தமிழ்நாட்டுடைய பிரச்சனையை எடுத்து சொல்லுங்கள், நமக்கு வர வேண்டிய நிதிகள் வருவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள் என்று சட்டமன்றத்திலே பேசினார். So you just mentioned that you want to learn Python. So do not learn Python in manual way in 2025 because learning Python in manual way will take you like கட்சி அதிமுக கட்சி. நான் டெல்லி செல்கிற பொழுது தமிழ்நாட்டுடைய பிரச்சனை என்னென்ன, இந்த முதலமைச்சரை நம்பி பிரயோஜனம் இல்ல. தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய மக்கள், ஏழை மக்கள், 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற மக்கள், ஏழை மக்கள். அந்த மக்களுக்கு வர வேண்டிய அந்த நிதி வரவில்லை. அதை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று நான் மனுவாக கொடுத்தேன். உடனடியாக சுமார் 3000 கோடியை மத்திய அரசு விடுவித்தது. முன்னால் பெற முடிஞ்சதா? முதலமைச்சர் தப்பட்டம் அடித்துக் கொள்கிறீர்களே, இந்த ஏழை மக்களுடைய பிரச்சனையை உங்களால் தீர்க்க முடிஞ்சதா? உங்களுடைய அரசாங்கம் இருக்கின்றது. மக்களிடத்திலே இருக்கின்ற பிரச்சனை அதை முறையாக மத்திய அரசு எடுத்து சொல்லி அதற்கு தேவையான நிதியை பெற்று அவருடைய பிரச்சனை தீர்த்துக்க வேண்டும். தவறிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அது மட்டுமல்ல, மெட்ரோ ரயில் திட்டம் சென்னையில் நடந்துட்டு இருக்குது. 63,000 கோடியில் அதிமுக ஆட்சியில் தான் திட்டத்தை கொண்டாந்து அடிக்கல் நாட்டினோம். அதற்கு நிதி வரவில்லை என்று சொன்னார், அதையும் சுட்டிக்காட்டினோம். அதற்கும் மத்திய அரசு நிதி விடுவித்தது. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி மக்களுடைய பிரச்சனை, தமிழ்நாட்டுடைய பிரச்சனை, அதையெல்லாம் பட்டியலிட்டு
மத்திய உள்துறை அமைச்சரிடம் கொடுக்கப்பட்டு அதை நிறைவேற்றப்பட்டது. நான் டெல்லியில விமான நிலையத்தில் பேசினேன். ஏனிங்கப்பா, மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்த பொழுது என்னென்ன பிரச்சனையை சுட்டி காட்டினேன். இதற்கெல்லாம் நீங்கள் தீர்வு காண வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் என்று அங்கே பேசினேன். அதையெல்லாம் விட்டுட்டார். எடப்பாடி பழனிசாமி 3 கார்ல போனாருங்க. ஏய், நடந்து போவேன், அதுக்கு என்னுடைய விருப்பம் ஐயா. உன்ன மாதிரி என்ன கோடி கோடியா கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறேன். முதல் விமானத்திலிருந்து இறங்குனதையும் அண்ணன் தம்பித்துறை கார்ல போனேன். அவரு அங்கேயே இறக்கி விட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டார். நான் அங்கிருந்து வேற கார்ல ஹோட்டலுக்கு போனேன். ஒரு தங்கி இருக்கிற ஒரு நண்பர் இடத்துக்கு போய் பார்க்கறதுக்காக போனேன். அதுக்கு பிறகு நான் தங்கி இருந்த இடத்துல இருந்து வேற ஒரு கார் ஒரு நண்பர் கொடுத்தார். அதுல இருந்து நான் உள்துறை அமைச்சர் பார்க்க போனேன். இதுல என்னையா தவறு இருக்குது? இதுல என்ன கண்டுபிடிச்சிட்டேன் சொல்லுப்பா. உள்துறை அமைச்சர் போய் பாத்தீங்கன்னா ஏன் அவர் என்ன பாகிஸ்தான் இருக்கிற அமைச்சரா? இந்திய நாட்டுடைய உள்துறை அமைச்சர் ஐயா. அவரை தான் நான் பார்க்க போனேன். நான் பார்க்க போறதுக்கு முன்பாகவே சட்டமன்றத்தில் நீங்க பேசுறீங்களா? எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்துறை அமைச்சரை சந்திக்கின்ற பொழுது இதெல்லாம் பேச வேண்டும் என்று நீங்க சொன்னீங்களா? நாம பார்க்கறதெல்லாம் பொறுக்கல. ஏன்னா எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறாரு நாடாளுமன்றத்தில் 39க்கு 39 வெற்றி பெற்று விட்டோம் என்று. ஏன்னா அத்தனை பேர் பெஞ்ச தேய்ச்சிட்டு இருக்காங்களா நாடாளுமன்றத்தில்? எங்க எம்பி குமரகுரு மட்டும் ஜெயிச்சிருந்தா எங்களுடைய வேட்பாளர் நான் பேசுற பேச்ச நாடாளுமன்றத்தில் பேசியிருப்பா. தமிழ்நாட்டு மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலித்திருக்கும். ஆனால் சந்தர்ப்ப சூழலின் காரணமாக நான் வெற்றி வாய்ப்பு இழந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக ஒரு துணையோடு நாங்கள் வெற்றி பெறுவோம். 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. அப்பொழுது அறிவிச்சவர் குமரகுருவை சந்தித்து நான் கேட்டேன், தம்பி நாடாளுமன்றத்தில் யார் நிக்க போறாங்க? கள்ளக்குறிச்சியில் கேட்டேன். என்னடா வேட்பாளர் நான் தயார் பண்ணிக்கிறேன், அப்படி வேட்பாளர் யாரும் நிக்க முன்வரல, நானே நிக்கிறேன்னு சொன்னார். தமிழ்நாட்டிலேயே துணிச்சலோடு நான் இந்த கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிடுவேன் என்று தகுதியாக சொல்லி நாடாளுமன்றத்தில் நின்று குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பு இழந்தார். இப்படி உணர்வுள்ள கட்சி நிர்வாகிகள் நம்ம இயக்கத்தில் இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த கட்சி உயிரோட்டமாக இருக்கிறது. ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே என்னை போல் ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள் தொண்டர்கள் இருக்கின்றார்கள். ஒரு பழனிசாமி இல்ல, 1 லட்சம் பழனிசாமி அண்ணா திமுக உங்களை போல வாரிசு அரசியல் அண்ணா திமுக கிடையாது. ஒரு ஜனநாயக கட்சி. இந்த ஜனநாயக அண்ணா திமுக கட்சியிலே யார் வேண்டாலும் உயர்ந்த பதவிக்கு வர முடியும். இந்த கட்சிக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும். கட்சிக்கு அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்ற வேண்டும். அப்படி பணியாற்றக்கூடிய அனைவருமே உச்சபட்ச பதவிக்கு வர முடியும். அதற்கு காரணம் நானே. வேற எந்த கட்சியிலாவது வர முடியுமா? ஒரு கிளை செயலாளர், ஒரு விவசாயி முதலமைச்சர் ஆக முடியுங்களா? ஒரு பொதுச் செயலாளர் ஆக முடியுமா? ஆக ஒரு சாதாரண தொண்டன் கூட. Introducing the Nibab Home Lift. Experience the future of convenience and accessibility with Nibab. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் முதலமைச்சராக வர முடியும். பொதுச் செயலாளர் கட்சிக்கு பொதுச் செயலாளர் வர முடியும். அதுதான் இந்த இயக்கத்தினுடைய ஜனநாயகம். திமுக ஒரு வார்த்தை சொல்லுவாங்களாம், அடுத்த நாள் கட்சி வச்சிருப்பாங்களா, காலி பண்ணிடுவாங்க. திரு கருணாநிதி, ஸ்டாலின், அதுக்கு பிறகு உதயநிதி, அதுக்கு பிறகு இன்பநிதி தயாரா இருக்கிறார். அவர் அமைச்சர் சொல்றாரு, கேவலமா இருக்குது. ஒரு சீனியர் மந்திரி சொல்றாரு, உதயநிதியுடைய மகன் இன்பநிதி வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று. அந்த அளவுக்கு ஊழல் செய்கின்ற அமைச்சர்கள் இருக்கின்ற வரை நாட்டை எப்படி காப்பாற்ற முடியும் என்பதை. ஆகவே 2026 சட்டமன்ற தேர்தலில் வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல், மன்னர் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல்.
குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். இந்த தேர்தலை கடுமையாக உழைக்க வேண்டும். ஒவ்வொரு தொண்டரும் ஒவ்வொரு நிர்வாகியும் இயன்ற அளவிற்கு நம்முடைய வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய வேண்டும். புதிதாக பாகக்கடை பொறுப்பாளர்கள் அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றி தங்கள் பாகத்தில் இருக்கின்ற அத்தனை வாக்காளர் பெருமக்களையும் நேரடியாக சந்தித்து அவருடைய ஆதரவை பெற்று